ஹலோ கைஸ், வணக்கம். தம்ப்நெயில் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும். பிவேர் ஆஃப் திஸ் கிரிமினல்ஸ். நெட்வொர்க் அண்ட் டர்ன்ஓவர் ரொம்ப முக்கியமான ரெண்டு கான்செப்ட். ஏன்னா கம்பெனி லோ பொறுத்த மட்டும் நிறைய இடத்துல நெட்வொர்த் பேட் ஆஃப் கேபிட்டல் டர்ன் ஓவர் கேட்டிருப்பீங்க. சார் அதெல்லாம் எப்படி சார் ப்ராப்பரா கன்ஃபியூஷன் இல்லாம கம்ப்யூட் பண்ணணும்? பிகாஸ் கம்ப்யூட்டேஷன் வந்து கேட்கறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சிஎஸ்ஆர் பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும், அங்க வருது. நிறைய ஏரியாஸ்ல யூ கம் அக்ராஸ் தீஸ் டேர்ம்ஸ். நெட்வொர்த்னா என்ன சார்? பிஃபோர் என்டரிங் இன்டு டெஃபினிஷன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இது வந்து பேலன்ஸ் ஷீட்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைடு, அசெட் சைடு இருக்குது இல்ல. அசெட் சைடுல ஃபிக்ஸட் அசெட் இருக்கும், கரண்ட் அசெட் இருக்கும், டோட்டல் பண்ணுவீங்க. பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடுல ஈக்விட்டி இருக்கும், ரிசர்வ்ஸ் R4 ரிசர்வ்ஸ், L4 லைபிலிட்டிஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ நெட்வொர்த் யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ், டூ வேஸ் டு கால்குலேட். ஆப்ஷன் நம்பர் 1 என்னன்னா, டோட்டல் அசெட் இருக்குல்ல, டோட்டல் அசெட் இருக்கிறது டோட்டல் லைபிலிட்டி. தம்பி, டோட்டல் அசெட்டும் டோட்டல் லைபிலிட்டியும் என்னது? டோட்டல் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் தானே? am I right? டோட்டல் ஆஃப் அசெட் is equal to total of liability side is equal to total of balance sheet. So we will put it as total of balance sheet னு போட்டுக்கலாம். total of asset ஐ மாத்திட்டு சேஞ்ச் பண்ணி total of balance sheet னு போடுங்க. அதில் இருந்து நீங்க எதை மைனஸ் பண்றீங்க? இந்த டோட்டல் அசெட்டில் இருந்து எதை நீங்க மாத்துகிறீர்கள்? லயபிலிட்டி கம்போனண்டை மாத்தி விட்டால், அதாவது சேஞ்ச் கம்மி பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். இந்த போர்ஷன் தான் நெட் வர்த். புரியறதா இல்லையா? மைனஸ் பேசிக்கலி அவுட் சைடு லயபிலிட்டி, ஓகேவா? This is option number 1. Option number 2 என்னன்னா, இப்படி நீ சுத்தி வளைச்செல்லாம் பண்ணாம டைரக்டா பண்ணியா? என்ன டைரக்டா? என்ன சார்? ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ். ஆப்ஷன் 1 நீ சுத்தி வளைச்சு போங்க. டோட்டல் அசெட், அதாவது டோட்டல் பேலன்ஸ் ஷீட். டோட்டல் அசெட் தானே டோட்டல் பேலன்ஸ் ஷீட். மைனஸ் அவுட் சைடு லைபிலிட்டி கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் என்ன வரும்? ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் வந்துரும். ஒண்ணுல அப்படி போங்க, இல்லைன்னா டைரக்டா தொட்டுருங்க, ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ். அந்த டைரக்டா தான் டெஃபினிஷனும் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டின்னு சொன்னா, ஈக்விட்டி பொதுவாக சொன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது. ஈக்விட்டி சொன்னா ஷேர் கேபிட்டல் தான் பேசிக்கலி சொல்றாங்க. லிசன் ப்ராப்பர்லி. நெட் வொர்த் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். ஸ்டாப் நிப்பாட்டுங்க. ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் சொல்லியிருக்கிறாங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஆத்தரைஸ்டு கேபிட்டலும் கொஸ்டின்ல தருவாங்க. யோ, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்ல வருமா? அது எங்க போடுவீங்க? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல ஷெட்யூல்ல தான் போடுவீங்க. ஆனா எக்ஸாம் டென்ஷன். ஐயோ, எக்ஸாம் எனக்கு வந்து கையெல்லாம் உதறுது சார், என்ன பண்ணணும்னு தெரியல சார். அப்ப திடீர்னு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எடுத்துருவீங்க. பண்ணாதீங்க, சாந்தமா எழுதுங்க எக்ஸாம். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? வெயிட், முடியல. பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் சொன்னா, இங்க பெய்ட் அப் ஈக்விட்டி சொன்னானா? இல்ல. பெய்ட் அப் ப்ரிஃபரன்ஸ் சொன்னானா? இல்ல. அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ரெண்டும் சேர்த்து எடுக்கணும். கரெக்டா கொஸ்டின்ல போடுவான். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இவ்வளோன்னு போட ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. அண்ட் all the reserves created out of profit. நிப்பாட்டுங்க. all the reserves created out of profit. நிப்பாட்டுங்க. டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்ல இருந்து எடுப்பீங்க. சோ P&L account debit to டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். should it form part of net worth? yes. அதே மாதிரி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? ப்ராஃபிட்ல இருந்து எடுப்பீங்க. சோ P&L account debit to SPR. நான் கேக்குறேன், not SPR, sorry, capital redemption reserve. next question, SPR, security premium reserve. இது வந்து ப்ராஃபிட்ல இருந்து எடுக்கிறீங்களா? இல்ல. ஷேர பிரீமியத்துல கொடுக்கும்போது SPR உருவாகுது. SPR வந்து ப்ராஃபிட்ல இருந்து உருவாகல. ஆனா இவன் எடுத்து சொல்லியிருக்கிறான் பாருங்க. அதனால தான் எடுத்து சொல்றான். நெட்வொர்க் டெஃபினிஷன்ல எடுத்து சொல்றான். SPR எடுங்க. ஏன் எடுத்து சொல்றான்? because it is not created out of profit. ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் பண்ணது கிடையாது SPR. நம்ம பிரீமியத்துல இஷ்யூ பண்றதுனால வருகின்றது தான் SPR. நிஜமா சொல்லணும்னா இத மட்டும் போட்டான்னு வைங்க, இது மட்டும் தான் இருக்குதுன்னு வைங்க, SPR வராது. ஆனா இவன் எடுத்து சொல்லியிருக்கிறான், SPR எடுங்கன்னு கூவி சொல்லிட்டான். புரியறதா இல்லையா? மை கொஸ்டின், ரீவாலுவேஷன் ரிசர்வ். இதுதான் கொஸ்டின் மெயினா. யோ, ரீவாலுவேஷன் ரிசர்வ்னா என்னையா? அசெட் வந்து கூடுது, அசெட்டோட அமௌண்ட் வந்து
அசெட் வந்து 10,000 rupees fair value you are revaluing, you are increasing the book value to 10,000 rupees கூட்டுறீங்க. so அதனால fair value கூட்டுறதுனால you are increasing the value of the asset. what is the journal entry? asset account debit rupees 10,000 to revaluation reserve account debit 10,000. now come on, tell me whether revaluation is created out of profit. profit இருந்தாலும் இல்லேனாலும் அசெட் கூடினால் ரீவாலுவேஷன் தான் பண்ணணும். அப்ப ரீவாலுவேஷன் வந்து ரீவாலுவேஷன் ரிசர்வ் வந்து whether it is a profit created out, whether it is a reserve created out of profit, whether it is a reserve created out of profit, it is a reserve created due to increase in the value of the asset. so அதனால தான் ரீவாலுவேஷன் ரிசர்வ் ஏன் எடுக்க கூடாது சொல்றாங்கன்னா அது ப்ராஃபிட்டில் இருந்து கிரியேட் பண்ணது கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அசெட் ஃபேர் வேல்யூ கூடிச்சு அது நாமினல் அமௌண்ட் தான், நிஜமா கூடிச்சா தெரியாது, மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா ப்ராஃபிட்டில் இருந்து கிரியேட் பண்ணது கிடையாது ரீவாலுவேஷன் ரிசர்வ். அசெட் கூடுனதுனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ரீவாலுவேஷன் ரிசர்வ் வந்து உருவாக்கி இருக்கிறோம். so what is net worth? revise with me. paid up capital meaning equity and preference plus all reserves created out of profit. முக்கியம் 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 இப்பதான் முக்கியம் சார். செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் ப்ராஃபிட்ல இருந்து உருவானது கிடையாது, ஆனா இன்க்ளூட் பண்ணணும், எடுத்து சொல்லிக்கலாம். ரீவாலுவேஷன் ரிசர்வ் ப்ராஃபிட்ல உருவானது கிடையாது, இன்க்ளூட் பண்ணாதீங்க. இன்க்ளூட் பண்ணோமானா அட் த சேம் டைம் அவன் எடுத்து சொல்லிக்கலாம், இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கலாம். வரேன் டெஃபினிஷனுக்கு வாங்க. next debit and credit balances of P&L. இது வந்து MCQ கேட்பான். debit and credit balance, for example P&L loss இருந்தா net worthல மைனஸ் பண்ணணும். P&L you have surplus in P&L, not surplus, free reserves. surplus னா free reserve, அது net worthல கூட்டணுமா? of course net worthல you have to add it up. next accumulated losses you have to reduce. deferred expenditure you have to reduce. miscellaneous expenditure not written off. not written off னு சொன்னா என்ன மீனிங் சார்? not written off னா P&L அந்த miscellaneous expenses P&L ல போகாம பேலன்ஸ் ஷீட்ல அக்யூமுலேட் பண்ணி அசெட் சைடுல மைனஸ் ஃபிகரா, எய்தர் P&L ல மைனஸ் ஃபிகரா போட்டிருப்பாங்க ஆர் அசெட் சைடுல ஃபிகராக போட்டிருப்பாங்க. not written offனா என்ன அர்த்தம்? P&L ல வந்து அதை கொண்டு வரல, அந்த லாஸ் அப்படியே அந்த எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் ஷீட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நிஜமா என்ன பண்ணணும், அது மைனஸ் ஃபிகர், you have to reduce it from the net worth as per audited provisional கிடையாது. உங்க கையில் இருக்கிற லேட்டஸ்ட் ஆடிட்டட் FS எடுத்து தான் நெட் வொர்த் நீங்க கம்ப்யூட் பண்ணணும். of course சொல்லிட்டாங்க ரீவாலுவேஷன் ரிசர்வ் எடுக்க கூடாது, அவங்க தக்கத்தடவா சொல்லிட்டாங்க. ஆனா அதோட ரீசன் என்னன்னா it is a profit not create, it is a reserve not created out of profit. ப்ராஃபிட்டில் இருந்து கிரியேட் ஆகல. question number 1, net worth includes dash. option A only credit balance of P&L. சார் பின்றீங்க சார், இப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பானா? கட்டாயமா கேட்பான். option B it includes both debit and credit balance of P&L. third it can be taken in any way as per the discretion of the management. fourth it will be computed by chartered accountants only and they know how to calculate net worth. ஆஹா, क्वेश्चन வந்து நல்லா இருக்கு ஆனா கிரிஞ்சா இருக்கு. என்னது ஆன்சர்? டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் எடுக்கணும் நெட்வொர்க் கம்ப்யூட் பண்ணும்போது. புரியறதா? டோன்ட் ஒமிட் திஸ் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் கம்ப்யூட்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் MCQவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெட்வொர்க்னா என்ன? paid up capital plus reserves created out of profit. SPR ப்ராஃபிட்ல இருந்து கிரியேட் ஆனது இல்ல, ஆனால் எடுக்கணும்னு அவன் சொல்லி இருக்கிறான், அதனால எடுக்கணும். புரியறது நம்புறேன். வாங்க. so net worth is பக்கா. revaluation reserve ஏன் எடுக்க கூடாது? because it is created out of increase in asset or decrease in asset. it's not created out of profit. profit இருந்தாலும் இல்லைன்னா revaluation வந்து பண்ணிக்கலாம், revaluation reserve பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. last question, turnover. come on turnover na sir, what is turnover sir? turnover னு சொன்னால் லாஸ்ட் இருக்கும் preliminary chapterல. இங்க பாருங்க turnover 1.27ல கொடுத்திருக்கான். turnover means gross amount. sir sales minus sales return எடுக்கணுமா or sales மட்டும் எடுக்கணுமா? answer sales மட்டும். sales னா sale of goods as well as provision of service.
குட்ஸும் எடுக்கணும், சர்வீஸும் எடுக்கணும், கிராசரி எடுக்கணும், நெட் எடுக்கக்கூடாது. வை நெட் எடுக்கக்கூடாது சொன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு. இப்போ ஸ்மால் கம்பெனி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்மால் கம்பெனி என்ன சொல்றாங்க, பெய்ட் அப் கேபிட்டல் 4 கோடி, டர்ன் ஓவர் 40 கோடி. இப்ப நான் கேட்கிறேன், லட்சம் இல்ல கோடி எடுத்து பாருங்க, 40 கோடி டர்ன் ஓவர் போட்டிருப்பான். இப்போ மை கொஸ்டின் ஹியர் இஸ், இப்போ ஒருத்தருக்கு வந்து சேல்ஸ் வந்து 50 கோடி இருக்குது, சேல்ஸ் ஓகேவா, பெய்ட் அப் கேபிட்டல் 3 கோடி, சேல்ஸ் வந்து 50 கோடி, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 15 கோடி இருக்குது. இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நான் வந்து ஸ்மால் கம்பெனி, ஏன்னா 50 மைனஸ் 15 35 கோடி தான் டர்ன் ஓவர் இருக்குது இன் ப்ரீவியஸ் இயர் அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் இஸ் 3 கோடி, அதனால அண்டர் லிமிட், ஐ ஆம் ஏ ஸ்மால் கம்பெனின்னு சொல்லுவான். ஆனா தப்பு. சேல்ஸ் ரிட்டர்ன் நிறைய இவங்க வந்து உருவாக்கி அன்னெசரியா சேல்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வந்து இவங்க வந்து அதுல இருந்து அந்த டர்ன் ஓவரோட பெனிஃபிட் எடுக்க பார்ப்பாங்க. அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றான், சேல்ஸை வந்து எப்பவுமே, டர்ன் ஓவரை வந்து எப்பவுமே க்ரோஸை எடுங்க, நெட்டை எடுக்காதீங்க சொல்றாங்க. ஹோப் திஸ் குட்டி வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ, பிகாஸ் இந்த 2 கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எந்த கொஸ்டின் கம்பெனி ரோல பண்ணும் போதும் இந்த 2 கான்செப்ட் தரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால கொஸ்டின் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி I am winding up this குட்டி செஷன். Thank you. This is CA Seshadri signing off.